ஆகா கல்யாணம் சீரியல்ல இப்படி ஒரு ட்விஸ்ட்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த குழந்தையோட அப்பா நான் தான் அப்படின்னு சூர்யா சொன்னதுனால, அப்படியே காட்சிகளே மாறிடுச்சு. மகாவும் கோவிச்சுக்கிட்டு வீட்ட விட்டு வெளியில போயிட்டாங்க இல்லையா? அவங்க நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம, இன்னும் ரோட்லயே நடந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்க போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. இங்க ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணி கோடீஸ்வரி கிட்ட நடந்தத எல்லாமே சொல்லி, "இன்னும் மகா வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா கோடீஸ்வரி இன்னும் இங்க மகா வரவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யாவுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போகலன்னா, அப்ப அக்கா எங்க இருக்கா? அப்படின்னு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சூர்யா எப்படி மகாவ சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்க வர்ற விஜய், அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா, அப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு நம்ம சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. "கவலைப்படாதப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாச்சும் வெளியில வந்துரலாம்" அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. அதே டைம்ல தாத்தா அங்க "இன்னும் மகா வீட்டுக்கு போகலையாம்" அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா குடுக்குறாங்க. உடனே எல்லாருமே மகாவ தேட கிளம்பிட்டாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, பிரபாவும் மகாவ தேட வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இங்க மகா அவங்க மாட்டுக்கு எங்க போறோம்னே தெரியாம ரோட்ல அலைஞ்சுக்கிட்டே அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்க கோடீஸ்வரி வேணும்னே ஐஸ்வர்யாவ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. "இன்னும் ஒரே வாரத்துல உன்னையும் இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்புறேன் பாரு" அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கொஞ்ச நேரத்துல தாத்தா ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. "மகாவ கண்டுபிடிச்சாச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இன்னும் இல்ல தாத்தா" அப்படின்னு தான் எல்லாருமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. "நான் வேணும்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மகா காமிக்கிறாங்க. மகா அவங்க பாட்டுக்கு ரோட்ல நடந்து போய்க்கிட்டு இருக்கிற மாதிரியும், நம்ம சூர்யா தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் முடிச்சிருக்கிறாங்க இன்னைய எபிசோட்ல. ஸோ நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.